ஆலப்புழா ஜிம்கானா அப்படிங்கிற மலையாள திரைப்படம் இப்போ தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கு. இந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல பார்த்துருவோம். இதுல கதையை பொறுத்தளவுக்கு நஸ்லினும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் 12th எப்படியாவது பாஸ் ஆயிருவோமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிறவங்களுக்கு அப்படி 12th பாஸ் ஆகுறதுக்கும் காலேஜில் ஈஸியாக அட்மிஷன் கிடைக்கிறதுக்காகவும் அவங்க சூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா. இதில் மற்ற ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காம்படிஷன் அதிகமாக இருக்கும். அதுக்காக இவங்க சூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் தான் வந்து இந்த பாக்ஸிங்கு. ஸோ விளையாட்டா எந்த ஒரு சீரியஸ்னஸும் இல்லாமல் இந்த பாக்ஸிங்கை சூஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த பாக்ஸிங் மூலமாக என்னெல்லாம் கற்றுக்குறாங்க அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட மிச்ச கதையே. இது ஒரு பக்காவான ஸ்போர்ட்ஸ் கமர்ஷியல் ட்ராமாங்க. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சூப்பரான ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல் கண்டிப்பாக இந்த படத்துலேருந்து எனக்கு கிடச்சிது. ஸோ நஸ்லின் தான் இந்த படத்தில் ஹீரோ அப்படிங்கிறதுனால அவருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்கோப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் இந்த படத்தில் எல்லா கேரக்டர்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்து ஈக்குவலாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் நம்ம நஸ்லினுக்கு மாஸ் மூமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னாலும் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன சீன்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்கோர் பண்ணுறாரு. அதில் ஃபர்ஸ்ட் ஹாப்பில் வந்து அந்த 3 பொண்ணுங்களை காதலிக்கிறது, அந்த காதல் போர்ஷன்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாரு. இந்த படத்தோட ஹீரோயினாக வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் இருந்தாலுமே அந்த பாக்ஸிங் பண்ணக்கூடிய பொண்ணு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய ஒவ்வொரு ரிங் ஃபைட்டுமே நல்லா இருக்கும். எல்லா கேரக்டர்ஸுமே ப்ராப்பராக அங்கே தான் ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். டோட்டலாகவே அன்பிரடிக்டபிளான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்து முடிச்சிருக்காங்க. அதனால கண்டிப்பாக பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பக்கவான ஒரு ஃபேமிலி என்டர்டைனர்.